ஆர்ஆர்பி குரூப் டி ரீசனிங் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் 29 ஃபர்ஸ்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துலாமா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரியா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 32 kilometers டுவர்ட்ஸ் த சவுத். தென் ஷீ டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 31 kilometers. ஒரு டிரெக்ஷன் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? சவுத் டைரெக்ஷனில் 32 kilometers ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா? சவுத்தில் 32 kilometers ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? தென் ஷீ டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 31 kilometers. இங்கேருந்து ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. ரைட் டர்ன் வலதுபுறம்னா இந்த சைடு வருமா? இந்த சைடு எத்தனை கிலோமீட்டர்? 31 kilometer ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து தென் ஷீ டர்ன்ஸ் ரைட் அகெயின் அண்ட் டிரைவ்ஸ் 43 kilometers. இங்கேருந்து அகெயின் ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. இங்கேருந்து வலதுபுறம்னா இங்கே மேலே வருவாங்க. மேலே ஒரு 43 kilometer ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஷீ டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 54 kilometers. இங்கேருந்து அகெயின் ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. ரைட் டர்ன்னா இங்கே வருமா? இந்த சைடு வரும். ரைட் டர்னில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க? 54 kilometers. 54 kilometer ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கேருந்து அகெயின் ஷீ டிரைவ்ஸ் ரைட் டர்ன். இங்கேருந்து அகெயின் ஒரு ரைட் டர்ன் எடுத்து 11 kilometers ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட்டை ஃபைனல் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. வாட் டிஸ்டன்ஸ் அண்ட் இன் விச் டைரக்ஷன் ஷீ மஸ்ட் டிரைவ் டு ரீச் பாயிண்ட் ஏ அகெயின். திரும்ப அவங்க பாயிண்ட் ஏவை ரீச் பண்ண எந்த திசையை நோக்கி நடக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த திசையை நோக்கி நடக்கணும்? மேற்கு திசையை நோக்கி நடக்கணும். அதாவது வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி. ஆப்ஷனில் எல்லாமே வெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு இதில் தான் சவுத் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை, அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? பிக்கும் ஏக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா டோட்டல் மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 54 kilometers. இந்த 54லேருந்து இந்த 31 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதுதான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். பிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 23ங்கிறது கிடைக்குது. 23 kilometers வெஸ்ட்டில் நடந்தாங்கன்னா அவங்க பாயிண்ட் ஏவை ரீச் பண்ணிடலாம். அடுத்த கொஷின். செகண்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க? அப்சர்வ் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். நம்பரும் சிம்பிளும் இருக்க மாதிரி ஒரு சீக்வென்ஸ், ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. கீழே கொடுத்துருக்க கொஷினை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் திஸ் சீக்வென்ஸ், which of the following will be seventh element from the right? இப்போ எல்லா சிம்பிளையும், இந்த சீரீஸில் இருக்க எல்லா சிம்பிளையும் கேன்சல் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப செவன்த் எலமெண்ட்டாக என்ன இருக்கும்? வலதுபுறத்துலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப 7வது எலமெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணி எழுதி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஷின்லேருந்து அப்படியே சால்வ் பண்ணலாம். நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. அப்போ செவன்த் எலமெண்ட்டாக என்ன இருக்குது? 2ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் 2, ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். தேர்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்களா? 7 friends B, C, D, T, U, V and W are seated in a straight line facing north. நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி 7 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்லி 3 peoples are seated to the left of T. டீயோட லெஃப்டில் 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டீயோட லெஃப்டில் 3 பேர், 1 2 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னா மற்றவங்க எல்லாருமே டீயோட ரைட் சைடில் உட்காந்துருப்பாங்க. மிச்சம் எத்தனை பேர்? 3 பேர். டோட்டலாக 7 பேருன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ கவுண்ட் பண்ணால் 7 வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒன்லி W is seated to the right of D. டியோட ரைட் சைடில் W மட்டும்தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அப்போ டியோட ரைட் சைடில் டபிள்யூ மட்டும்தான் உட்காந்துருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே டியோட லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துருக்காங்கங்கிறது அர்த்தம். அடுத்து ஒன்லி 3 people ஆர் சீட்டட் பிட்வீன் டி அண்ட் சி. டிக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர்? 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா சி வந்து டிலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப 4வது பர்சனாக உட்காந்துருப்பாங்க. அடுத்து பி இஸ் சீட்டட் சம்வேர் டு த லெஃப்ட் ஆஃப் யூ பட் சம்வேர் டு த ரைட் ஆஃப் வி. பிங்கிறவங்க எங்கே உட்காந்துருக்காங்களாம்? யூவோட ஏதோ ஒரு லெஃப்டில். இப்போ யூவை இங்கே உட்கார வச்சோன்னு பாருங்களேன். யூவோட ஏதோ ஒரு லெஃப்டில் பி உட்காந்துருக்காங்க. ஆனால் பி எங்கே உட்காந்துருக்காங்க? வியோட ஏதோ ஒரு ரைட்டில் உட்காந்துருக்காங்க. பிங்கிறவங்க வியோட ஏதோ ஒரு ரைட்லேயும் யூவோட ஏதோ ஒரு லெஃப்ட்லேயும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் பியை பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பீப்புள் ஆர் சீட்டட் பிட்வீன் வி அண்ட் யூ. விக்கும் யூக்கும் நடுவில் இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. விக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. 4th கொஷினில் நம்பர் அனாலஜி கொடுத்துட்டாங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஷினை பார்த்தாலே தெரியுதுல்ல. 11 into 5. 11 into 5 வந்து நமக்கு 55. செகண்ட் இதை பாருங்கள். 3 into 12 நமக்கு 36. இப்போ 14 into 3 என்ன? 42. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 52ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 5 into 16 நமக்கு 18 தெரியும், ஆனால் இங்கே 17 கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணிடலாம். 15 3s 45, ஆனால் 42ன்னு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணிடலாம். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். 15 into 3 நமக்கு 65ன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். 5th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஜாக்ஸ், எல்லா ஜாக்குமே வந்து ஹேமர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ஜாக்ஸ் ஆர் wrenchesன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஜாக்குமே வந்து wrenchesன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? ஆல் ஜாக்ஸ் ஆர் ட்ரில்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஜாக்குமே ட்ரில்லுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷனில் கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ஹேமர்ஸ் ஆர் ட்ரில்ஸ். எல்லா ஹேமருமே ட்ரில்லுன்னு சொல்கிறாங்க. எல்லா ஹேமருமே ட்ரில்லா? எல்லா ஹேமருமே ட்ரில்லான்னு கேட்டால் நமக்கு தெரியாது, வரதுக்கு சான்ஸ் இல்லை. சம் ஹேமர்ஸ் ஆர் ட்ரில்லுனா ஆமாம், சம் ஹேமர்ஸ் ஆர் ட்ரில். எப்படி சம் ஹேமர்ஸ் ஆர் ட்ரில்லு? சில ஹேமர்ஸ், எல்லா ஜாக்குமே ஹேமராக இருக்குங்கிறப்ப அதே ஜாக்கு தானே இங்கே ட்ரில்லாகவும் இருக்குது. அப்போ சம் ஹேமர்ஸ் ஆர் ட்ரில்லுங்கிறது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஆல் ஹேமர்ஸ் ஆர் ட்ரில்லுங்கிறது ஃபாலோ ஆகாது. சரியாப்பா? அடுத்து கன்க்ளூஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க? சம் ட்ரில்ஸ் ஆர் wrenches. இது கன்க்ளூஷனில் இதாகும். சில wrenches வந்து ட்ரில்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜாக் 2 இடத்துலையுமே காமனாக இருக்குது. எல்லா ஜாக்குமே wrench-ஆ இருக்குது, எல்லா ஜாக்குமே ட்ரில்லாக இருக்குங்கிறப்ப சில இந்த ஜாக் வந்து இங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். அப்போ கன்க்ளூஷன் முடிவு 2 மட்டும்தான் ஃபாலோ ஆகுதுங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். திஸ் கொஷின் இஸ் பேஸ்ட் ஆன் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் நம்பர்ஸாக 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷினில் இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் டு யூ கெட் இஃப் யூ ஆட் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர் டு த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? லார்ஜஸ்ட் நம்பர், அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பரா? இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 784ங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 296ங்கிறதா? 296.
இப்போ என்ன சொன்னாங்க? லார்ஜஸ்ட் நம்பர். வாட் இஸ் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர்? லார்ஜஸ்ட் நம்பருங்கிறது 784. 784ஓட தேர்ட் டிஜிட்டையும் அப்புறம் ஸ்மாலஸ்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர். செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பரையும் என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 9 + 4ங்கிறது 13. ஸோ ஆப்ஷன் ஏ 13ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? GHIQR மற்றும் S ஆகிய 6 நபர்கள் ஒரு வட்ட மீசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். எத்தனை பேர்? 6 பேர் சென்டரை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. 1 2 3 4 5 6 6 பேர் உட்காந்துருக்காங்களா? எல்லாரும் சென்டரை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? Q என்பவர் Gயின் இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். Qங்கிறவங்க எங்கே உட்காந்துருக்காங்களாம்? Gயோட இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்திருக்காங்க. அப்போ G இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம், Qவை மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? G என்பவர் Rஇன் இடதுபுறத்தில் 2ஆவதாக அமர்ந்துள்ளார். Gங்கிறவங்க Rஓட இடதுபுறத்தில், Rஓட 2வது இடதுபுறத்தில் G உட்காந்துருக்காங்க. அப்போ ஆரை இங்கே பிளேஸ் பண்ணிடலாமா? அடுத்து S என்பவர் மட்டுமே G மற்றும் Hக்கு இடையில் அமர்ந்துள்ளார். யாரு? Sங்கிறவங்க தான் Gக்கும் Hக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. அப்போ எஸ்ஸை இங்கே பிளேஸ் பண்ணிட்டோன்னா ஹெச்சை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரே ஒரு சீட் தான் காலியாக இருக்குது. இங்கே யாரை பிளேஸ் பண்ணலாம்? ஐங்கிறவங்க. ஆனால் ஐயை பற்றி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ என்பவர் கியூவின் உடனடி அருகாமையாளர் அல்ல. ஐங்கிறவங்க கியூக்கு பக்கத்தில் உட்காரலன்ட்டாங்க. ஆமாம், ஐக்குங்கிறவங்க ஜிக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்காங்கங்கிறப்ப கியூ பக்கத்தில் உட்கார முடியாது. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஹெச்சின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் பொழுது ஹெச்சோட வலதுபுறத்துலேருந்து எண்ணுறப்ப ஹெச்சுக்கும் யாருக்கும்? ஐக்கும் ஹெச்சுக்கும் நடுவில். ஹெச்சுக்கும் ஐக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 2. சரியா போச்சுங்களா? அடுத்த கொஸ்டின். 8th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? கோடிங் டிகோடிங் மாதிரி ரிலேட்டட். டி ஆர் பி ஹெச்ங்கிறது எஸ் ஜி கியூ டபிள்யூவோட ரிலேட் ஆகியிருக்கு. இப்போ அதே மாதிரி எல்இசட்ஜேபிங்கிறது ஏஓ ஒய்இயோட ரிலேட் ஆகிருக்கு. அப்போ இஎஸ்சிஐ எதோட ரிலேட் ஆகியிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷனை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஆப்ஷனில் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து டின்னு தான் இருக்குது. அப்போ இங்கேயும் டீங்கிறது வருமா? ஆனால் இந்த டீங்கிறது எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரியணும், ஆமாவா? இப்போ எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியும் ஜியும் கோட் பண்ணியிருக்காங்க, ஆரையும் எஸ்ஸையும் கோட் பண்ணியிருக்காங்க. ஆரும் எஸ்ஸும் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? ஆருக்கு அப்புறம் எஸ்ஸுங்கிற ஆல்ஃபபெட் வருமா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். ஸோ ஆருக்கு அப்புறம் எஸ்ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஸுக்கு அப்புறம் டீங்கிற ஆல்ஃபபெட் வருமா, ஸோ எஸ்க்கு அப்புறம் டீங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ டீலேருந்து ஜி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஃப் 2 இது ஜம்ப் பண்ணி ஜிங்கிறது வந்திருக்கும். அப்போ இலேருந்து இங்கே அடுத்து என்ன ஆல்ஃபபெட் வந்திருக்கும்? எஃப். ஜியை ஜம்ப் பண்ணி ஹெச்ங்கிறது வந்திருக்கும். ஸோ இப்படி தான் செகண்ட் ஆல்ஃபபெட் ஹெச்சாக வந்திருக்கும். அப்போ டிஹெச்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே டிஹெச்ங்கிறது தான் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்க இந்த 2 ஆல்ஃபபெட்ஸ் தான் சேஞ்ச் ஆகியிருக்கு. அது எப்படி வந்ததுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இங்கே கோட் பண்ணியிருக்கிறதுல பாருங்கள், டபிள்யூவை வந்து பியை வந்து டபிள்யூன்னு கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி? ரிவர்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணியிருக்காங்க. டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ் ஒய் இசட் ஏ 4 ஆல்ஃபபெட் தள்ளி பிங்கிறது வந்திருக்கு. அதாவது பிக்கு முன்னாடி 4 ஆல்ஃபபெட் ஜம்ப் பண்ணி டபிள்யூங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க, ஆமாங்களா? அதே போல் இங்கேயும் கோட் பண்ணோன்னா சிங்கிறது இருக்கா, சிக்கு முன்னாடி பி ஏ இசட் ஒய்
எக்ஸ். அப்போ இங்கேருந்து சிலேருந்து 4 ஆல்ஃபபெட் தள்ளி எக்ஸுங்கிறது வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? எக்ஸுங்கிற ஆல்ஃபபெட் வந்திருக்கும். ஸோ எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஆனால் இங்கே ஆறுங்கிற ஒரு ஆல்ஃபபெட் வந்திருக்குல்ல, அது இப்படி வந்ததுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஹெச்க்கும் கியூவையும் கனெக்ட் பண்ணலாம். ஹெச்சும் கியூவும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஹெச்சோட பொசிஷன், இது பொசிஷன் வேல்யூஸ் வச்சு போயிடலாம். ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ, ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, கியூவோட பொசிஷன் வேல்யூ 17. என்ன பண்ணியிருக்காங்க? +9 பண்ணியிருக்காங்க. இப்போ கொஷினில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? ஐங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஆமாவா? ஐங்கிறது 9, 9 + 9ங்கிறது 18. 18th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? ஆறுங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ இங்கே ஆறுங்கிறது வரும். இதையும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் THRXங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். இந்த மாதிரி கோடிங் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. எப்படின்னா ஜாயின்னு OJIN, ஜாயினை தான் வந்து இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜேங்கிற ஆல்ஃபபெட் எங்கே வந்திருக்கு? அடுத்து கோட் பண்ணுறப்ப செகண்ட் பொசிஷனில் வந்திருக்கு. செகண்டில் இருக்கிறது அடுத்து தேர்ட் பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, அடுத்து செகண்ட் பொசிஷனுக்கு போயிருக்கு, அடுத்து தேர்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. என்னது? ஜேங்கிறது. ஆப்ஷனில் பார்த்தோன்னா எல்லுங்கிறது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷன் போயிருக்கு, இங்கே தேர்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ ஆப்ஷன் 1 கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இங்கே செகண்ட் பொசிஷனில் தான் வந்திருக்கு யூங்கிறது, ஆனால் இங்கே தேர்ட் பொசிஷனில் வரணும், ஆனால் இங்கே லாஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. இதை கேன்சல் பண்ணிடலாம். பிங்கிறது செகண்ட் பொசிஷனில் வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? லாஸ்ட் பொசிஷனுக்கு போட்டுட்டாங்க. ஸோ இது தப்பு. என்னங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிருக்கு, ஆனால் செகண்ட் பொசிஷனுக்கு போகணும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். In a school campus, building A is to the south of building B. பில்டிங் ஏங்கிறது ஒரு ஸ்கூல் கேம்பஸில் ஒரு 4-5 பில்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 4-5 பில்டிங் வந்து பொசிஷன் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக இது டைரக்ஷன் ப்ராப்ளம் தான். சால்வ் பண்ணுறதை பார்த்துடலாம். பில்டிங் ஏ இஸ் டு த சவுத் ஆஃப் பில்டிங் பி. பில்டிங் பியோட சவுத்தில் பில்டிங் ஏங்கிறது இருக்குது. கட்டிடம் ஏ என்பது கட்டிடம் பிக்கு தெற்கே அமைந்துள்ளது. அப்போ எது தெற்கில் இருக்குது? ஏங்கிறது தான் தெற்கில் இருக்குது. எதோட தெற்கில்? பியோட தெற்கில் இருக்குது கட்டிடம் ஏங்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பில்டிங் இ இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் பில்டிங் பி. பில்டிங் ஈங்கிறது எங்கே இருக்குது? பில்டிங் பியோட ஈஸ்டில் இருக்குது. பில்டிங் பியோட ஈஸ்டில் பில்டிங் ஈங்கிறது இருக்குது. சரிங்களா? அடுத்து பில்டிங் டி இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் பில்டிங் ஏ. பில்டிங் டிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏவோட வெஸ்ட்டில் இருக்கான். எதோட வெஸ்ட்டில் இருக்குது? பில்டிங் ஏவோட வெஸ்ட்டில் பில்டிங் டிங்கிறது இருக்குது. அடுத்து பில்டிங் சி இஸ் டு த சவுத் ஆஃப் பில்டிங் இ. பில்டிங் சிங்கிறது எங்கே இருக்குது? ஈயோட சவுத்தில் இருக்குது. முடிஞ்சதா? இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பில்டிங் சி வித் ரெஸ்பெக்ட் டு பில்டிங் பி. பில்டிங் பிலேருந்து பார்க்குறப்ப பில்டிங் சியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. பில்டிங் பிங்கிறது இதுதான். ஆமாவா? பில்டிங் பிங்கிறது இங்கே இருக்கா? பில்டிங் பிலேருந்து பார்க்குறப்ப பில்டிங் சி எங்கே இருக்குது? ஏங்கிறது சவுத்தில் இருக்குது, ஈங்கிறது ஈஸ்டில் இருக்குது. அப்போ சிங்கிறது எங்கே இருக்கும்? சவுத் ஈஸ்டில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ சவுத் ஈஸ்ட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின்,
11th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டா? OPQR, X மற்றும் Y ஆகியோர் வடக்கு நோக்கி ஒரு நேர்வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஸ்ட்ரெயிட் லைன்ல நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. W மற்றும் Yக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Wக்கும் Yக்கும் நடுவுல 3 பேர் மட்டும்தான் உட்கார்ந்திருக்காங்கங்கிறாங்க. சரி. அடுத்து என்ன சொல்றாங்க? P என்பவர் Yக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். Pங்கிறவங்க Yயோட உடனடி இடதுபுறத்துல உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாரோட பொசிஷனுமே நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியலையா? யாராச்சும் ஒருத்தரோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பாருங்க. Qக்கு வலதுபுறத்தில் யாரும் அமரவில்லை. இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை வச்சு தான் நம்ம கொஷினை சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப Qவோட வலதுபுறத்துல யாருமே உட்காரலன்ட்டாங்க. Qவோட வலதுபுறத்துல யாரும் உட்காரல அப்படின்னா எல்லாருமே Qவோட இடதுபுறத்துல தான் உட்கார்ந்திருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 பேர். சரியா போச்சு. இப்ப ரிவர்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரலாம். Qவை பத்தின இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. Q மற்றும் Pக்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Qக்கும் Pக்கும் நடுவுல எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னா 2 பேர் தான் உட்கார்ந்திருக்காங்க. அடுத்து P என்பவர் Yக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். Yங்கிறவங்க எங்க உட்கார்ந்திருக்காங்க? Pயோட உடனடி இடதுபுறத்துல உட்கார்ந்திருக்காங்க. அப்ப இங்க வருவாங்களா? P என்பவர் Pங்கிறவங்களோட P எங்க உட்கார்ந்திருக்காங்க? Yயோட இடதுபுறத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஆமாவா? இப்ப Yக்கு இடையில் 3 பேர் இங்க இருக்கு. W மற்றும் Yக்கு இடையில். அப்ப Wக்கும் Yக்கும் நடுவுல 3 பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னா 4வதா W உட்கார்ந்திருப்பாங்க. அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சால்வ் பண்ணியாச்சு. இதை பாருங்க. X என்பவர் Oக்கு உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். Xங்கிறவங்க எங்க உட்கார்ந்திருக்காங்க? Oவோட உடனடி வலதுபுறத்துல. இங்க X வருவாங்க. ஒரே ஒரு பொசிஷன் தான் காலியா இருக்கு. இங்க யார் உட்கார வைக்கலாம்? X, Y, R உட்கார வைக்கலாமா? Rங்கிறவங்க மட்டும்தான் மிஸ்ஸிங். ஓகே. இப்ப அடுத்து R மற்றும் Xக்கு இடையில் எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர்? Rக்கும் Xக்கும் நடுவுல எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஆப்ஷன் B 2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 12th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? பேர் கொடுத்துட்டாங்க. 2 பேர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே கீழே ஆப்ஷன்ல எது சிமிலரா இருக்குன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாம். DB Dன்னு கொடுத்துட்டாங்க. இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? BZ Bன்னு கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்திருக்கு? ரிவர்ஸ் ஆர்டர்ல கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட பொசிஷன் வேல்யூ 4, இதோட பொசிஷன் வேல்யூ 2. -2 பண்ணியிருக்காங்களா? அதே போல இதோட பொசிஷன் வேல்யூன்னு 28ங்கிற மாதிரி வருமா? இதோட பொசிஷன் வேல்யூ 26. ஸோ -2 பண்ணியிருக்காங்க. அதே போல தான் இங்கேயும் -2 பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க ஆப்ஷன்ல எது அந்த மாதிரி வருது? ஆப்ஷன் ஏவை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். VTB Bயோட பொசிஷன் வேல்யூ என்ன? 22. Vயோட பொசிஷன் வேல்யூ, Tயோட பொசிஷன் வேல்யூ 20, அகெயின் 22. இதை கோட் பண்ணானா -2னா Tங்கிறது வருமா? Tயோட தான் 20. 18னா Rங்கிறது வரும். ஸோ இங்கே 18 6. அகெயின் இங்கே வந்து Tங்கிறது வரும் 20. இங்கேயும் -2 பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? TRTங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ TRT. VTV TRTங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 13th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? AMIEங்கிறத 9432ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. SAMEங்கிறத சேம்ங்கிறத 4279 கோட் பண்ணால் எஸ்ஸோட ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே எல்லாமே சேமாக இருக்குது. AME சேமாக இருக்குது.
அப்போ நம்பர் என்னென்ன சேமாக இருக்குது? 2, 7, 9. எஸ்ஸுங்கிறது இங்கே தான் இருக்குது. ஆமாவா? அப்போ எஸ்ஸோட கோடு என்ன? 7. அடுத்த கொஷின் 14th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? If 3 is added to an odd digit and 2 is subtracted from each even digit in the number 5341256, what is the sum of the digit at the first position from the left and the digit at the second position from the right in the resulting new number? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. 5341256ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட் டிஜிட் நம்பராக இருந்தால் +3 பண்ணுறாங்க. எதெல்லாம் ஆட் டிஜிட்டு? இது ஆட் டிஜிட்டு, 3ங்கிறதும் ஆட் டிஜிட்டு, 1ங்கிறதும் ஆட் டிஜிட்டு, அகைன் 5ங்கிறதும் ஆட் டிஜிட்டா? இந்த ஆட் டிஜிட் நம்பரோட +3 பண்ணுறாங்க. இங்கே +3 பண்ணோன்னா என்ன வருது? 8, 6, 8, 6, 4, 8. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் டிஜிட் நம்பர் இருக்குல்ல, ஈவன் டிஜிட் நம்பரோட -2 பண்ணுறாங்களாம். இங்கேருந்து -2 பண்ணால் 2ங்கிறது கிடைக்குது. இங்கேருந்து -2 பண்ணால் 0ங்கிறது கிடைக்குது. 6லேருந்து -2 பண்ணால் 4ங்கிறது கிடைக்குது. இப்போ இதுதான் நியூவாக ஃபார்ம் ஆன நம்பர். இந்த நியூ நம்பர்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட். இதுதான் லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட். ரைட்லேருந்து பார்க்குறப்ப செகண்ட் நம்பர். இதுதான் ரைட்லேருந்து பார்க்குறப்ப செகண்ட் நம்பர். இந்த ரெண்டு நம்பரோட சம் என்னன்னு கேட்குறாங்க. சம்னா கூட்டுத்தொகை. ஆட் பண்ணால் என்ன நம்பர் வருதுன்னு கேட்குறாங்க. 8 + 8ங்கிறது 16. ஸோ ஆப்ஷன் ஏ 16ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 16. அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் சம் ரேபிட்ஸ் ஆர் ஃபேன்ஸ். சில முயல்கள் ஃபேன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ரேபிட்ஸ் ஆர் ஃபேனுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நோ ஃபேன் இஸ் கார். ஒரு ஃபேன் கூட கார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க? சம் ரேபிட்ஸ் ஆர் கார்ஸ். சில ரேபிட் வந்து காருன்னு சொல்கிறாங்க. சில ரேபிட் வந்து காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஓகே பண்ண முடியாது. கன்க்ளூஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க? சம் ஃபேன்ஸ் ஆர் ரேபிட்ஸ். சில ஃபேன்ஸ் வந்து ரேபிட்டுங்கிறாங்க. சில ஃபேன்ஸ் வந்து ரேபிட்டா? எஸ். சில ஃபேன்ஸுங்கிறது ரேபிட். ஸோ கன்க்ளூஷன் 2 வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இங்க ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்த கொஷின் 16th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 7 boxes BD, E, P, S, T and W are placed one another above. 7 boxes-ஐ மேலே மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் தமிழில் படிச்சிடலாம். ஒன், 2, 3, 4, 5, 6, 7 7 பாக்ஸஸ் இருக்குன்ட்டாங்க. இப்போ 7 பாக்ஸஸ் எந்த மாதிரி இருக்கு? மேலே மேலே அடுக்கியிருக்காங்க. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஆர்டரில், அதாவது கேள்வியில் கொடுத்துருக்க இதே ஆர்டரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டாங்க. W ஆனது கீழிருந்து இரண்டாவதாக வைக்கப்பட்டுள்ளது. Wங்கிறது கீழிருந்து ரெண்டாவதாக இருக்குன்ட்டாங்க. W மற்றும் Bக்கு இடையில் 3 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. Wக்கும் Bக்கும் நடுவில் 3 பெட்டி தான் இருக்குன்ட்டாங்க. அப்போ 4வது பெட்டியா Bங்கிறது இருக்கும். அடுத்து P ஆனது Wக்கு கீழே உள்ள நிலையில் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. Pங்கிற பெட்டி வந்து Wக்கு கீழே
ஒரு இடத்துல இருக்குன்ட்டாங்க. டபிள்யூக்கு கீழே ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்கு. கீழே பாட்டம்ல இருக்க இடம் தான் காலியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல பிங்கிற பெட்டியை போட்டுடலாம். அடுத்து டி மட்டுமே பி மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. டிங்கிற ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்குன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? இ ஆனது பிக்கு மேலே உள்ள நிலையில் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. ஈங்கிறது பிக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிக்கு மேலே ஈயை போட்டுடலாம். இங்க ஒரு இடம் காலியா இருக்கு. இந்த இடத்துல யாரு? டீங்கிற பெட்டியை போட்டுடலாம். டீங்கிற பெட்டிக்கு மட்டும்தானே இடம் இல்லை. ஸோ டீங்கிற பெட்டியை போட்டுடலாம். இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க? பி மற்றும் ஈக்கு இடையில் எத்தனை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன? பி இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு. டோட்டலாக எத்தனை பெட்டி? 7 பெட்டி. 7 பெட்டியில் 2 பெட்டி போச்சுன்னா 5 பெட்டி. நடுவில் 5 பெட்டி இருக்குமா? ஸோ 5 பெட்டி. அடுத்த கொஷின். அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? 17வது கொஷின். In a horizontal row of 25 people facing north, 25 பேர் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. அதில் சஞ்சய்ங்கிற பையன் ரைட்லேருந்து பார்க்குறப்ப, இதுதான் சஞ்சயோட பொசிஷன். ரைட்லேருந்து பார்க்குறப்ப சஞ்சய் எத்தனாவதா இருக்கானா? சஞ்சய்ங்கிற பையன் 7th பொசிஷனில் இருக்கானா. If Anu is at the 3rd position to the left of Sanjay, சஞ்சய்லேருந்து ஒரு 3 பொசிஷன்ஸ் தள்ளி 3rd பொசிஷனில் அணுங்கிற பொண்ணு சஞ்சய்லேருந்து 3rd என்றப்ப 3rd பொசிஷனில் அணுங்கிற பொண்ணு இருக்காங்க. சரியா? அப்போ அணுவை லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணோன்னா அணுவோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே ரைட் சைட் பொசிஷன்ஸ். 7th-லேருந்து 3rd பொசிஷன் அணு இருக்காங்க அப்படின்னா அணு எத்தனாவது பொசிஷனில் இருப்பாங்க? 10வது பொசிஷனில் இருப்பாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அணுவோட பொசிஷன் தெரிஞ்சிடும். ஸோ அணுங்கிறவங்க 10வது பொசிஷனில் இருப்பாங்க. எந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப? ரைட் சைடு, அதாவது வலதுபுறத்துலேருந்து பார்க்குறப்ப அணுங்கிறவங்க 10வது பொசிஷனில் இருப்பாங்க. இடதுபுறத்துலேருந்து பார்க்குறப்ப அணுவோட பொசிஷன் என்னங்கிறது தான் இப்போ கேள்வி. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர்? 25 பேர் நீங்கள் கொடுத்துட்டாங்க. ஆமாவா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப அணுவோட பொசிஷன் என்னங்கிறது தான் கேள்வி. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த ரோ 25. இந்த 25லேருந்து -10 பண்ணி +1 பண்ணோன்னா அணுவோட லெஃப்ட் பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அணுவோட லெஃப்ட் பொசிஷன் 16th பொசிஷன். அடுத்த கொஷின். ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பார்த்துடலாமா? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. DW BV. ஸோ -2 பண்ணியிருக்காங்க. இங்கே +1 பண்ணியிருக்காங்களா? இங்கே வீக்கு அப்புறம் ஸோ இங்கே -1 பண்ணியிருக்காங்க. இங்கே -2 பண்ணியிருக்காங்க. இங்கே -1 பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் இ. ஆப்ஷன் பியில் என்ன பண்ணியிருக்காங்க? NBLZ. இங்கே -2 பண்ணியிருக்காங்க. இங்கேயும் -2ங்கிறது பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? AQYO. இங்கேயும் -2 பண்ணியிருக்காங்க. இங்கேயும் -2 பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் -1ங்கிறது பண்ணியிருக்காங்க. இங்கே -2 இருக்குது, இங்கேயும் -2ங்கிறது இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தப்பாக இருக்குது. -2ங்கிறது வந்திருக்கணும். அடுத்த கொஷின். சோப் இஸ் கோடட் அஸ். சோப்புங்கிறத 5179 கோட் பண்ணியிருக்காங்க. PACE பேஸுங்கிறத 2418. பியோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டு இதுலேயுமே பிங்கிறது தான் காமனாக இருக்குது. அப்போ நம்பரும் கோடில் இருக்கிறது அதே மாதிரி தான் காமனாக இருக்கும். 1ங்கிறது காமன். ஸோ ஆப்ஷன் சி 1ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 20th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஷின். எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்களா? சால்வ் பண்ணிடலாம்.
k minus t. K minus t na k is V's brother. Kங்கிறவங்க தான் T ஓட brother. அடுத்து T into R. T into R னா T is the wife of R ன்னு அர்த்தம். Tங்கிறவங்க wife, அப்ப Rங்கிறவங்க husband. அடுத்து என்ன சொல்றாங்க? R plus Z. R plus Z னா R is the son of Z. Rங்கிறவங்க தான் Z ஓட son. அடுத்து Z and V. And V னா என்ன சொல்லிட்டாங்க? Z and V னா Z is the father of Zங்கிறவங்களோட பையன் தான், பையனோ பொண்ணோ. இசட்டுங்கிறவங்க தான் வியோட அப்பாங்கிறது இசட்டுங்கிறதா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க? கேக்கும் வீக்குமான ரிலேஷன். கேக்கும் வீக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கே டு வி? என்ன? பிரதரோட, கேயோட பிரதரோட பொண்டாட்டியோட கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ, பிரதர் தான் வந்து கே. ஸோ பிரதர் ஆஃப் பிரதர்ஸ் ஒய்ஃப். ஆமாவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். 21st கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க? மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன், ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஆனால் பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, சால்வ் பண்ணிடலாம். பிங்கிறத இன்டூவாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க, கியூங்கிறத டிவிஷனாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க, ஆறுங்கிறத மைனஸாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க, எஸ்ஸுங்கிறத ப்ளஸ்ஸாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சால்வ் பண்ணிடலாமா? 78, பினா இன்டூ 3, ஆர்னா -15, கியூனா டிவைடட் பை 5, எஸ்னா ப்ளஸ் 126, கியூன்னு சொல்லிட்டாங்க, அகெயின் டிவைடட் பை 3. அடுத்து எஸ்னா ப்ளஸ்ஸு 117 டிவைடட் பை 9, எஸ்னா ப்ளஸ்ஸா ப்ளஸ் 125 டிவைடட் பை 5. எல்லாமே டிவிஷனில் போயிடுச்சு. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 42வா? 42. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 13, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 25. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 8 3s are 24, 2னா 23. அடுத்து ஒரு -3 இருக்குது, இங்கே ஒரு -3, இங்கே ஒரு +13 இருக்குது. ஆமாவா? இது ரெண்டையும் பண்ணோன்னா +10 ஆகுமா? +10 +42 +25. எல்லாமே அடிஷனில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒரு 131. ஆமாவா? 311. ஆப்ஷன் டி 311ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். செகண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் கொண்டுள்ள அத்தகைய ஒற்றைப்படை எண்கள் எத்தனை உள்ளன? 3மே ஒற்றைப்படை எண்ணா வேணும். ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படை எண் பார்த்துடலாமா? இங்கே இரட்டைப்படை எண் வந்துடுச்சு. 3மே வந்து ஆட் நம்பராக நமக்கு வேணும். எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பாருங்க. 373. அடுத்து எங்கே இருக்கு? இரட்டைப்படை வந்துடுச்சு. ஒற்றைப்படைன்னா ஆட் நம்பர் 993. அது அப்படியே தொடர்ந்து வருது பாருங்க. 993ங்கிறதும் ஆட் நம்பர் தான். அடுத்து 939ங்கிறதும் ஆட் நம்பர் தான். அடுத்து வேற ஏதாவது வருதா? 956ன்னு வந்துருச்சு. 6ங்கிறது ஆட் நம்பர் இல்லை, ஈவன் நம்பர். 151ங்கிறது இருக்கு பாருங்க. 151ங்கிறது ஆட் நம்பர், 517ங்கிறதும் ஆட் நம்பர். எத்தனை இருக்கு? 2 5 இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 5ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் 23rd கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் மார்க் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ 71 71 59 46 32 17 கொஸ்டின் மார்க். சீரிஸ் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்களா? 71லேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணால் 59 ஒரு 12 மைனஸ் பண்ணால் வருமா? இதுலேருந்து ஒரு 13 மைனஸ் பண்ணால் ஒரு 46. மைனஸ் தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டும் போகலாம், ரிவர்ஸ் ஆர்டரில். அப்போ இங்கே மைனஸ் பண்ணோன்னா -14 -15. அப்போ 12 12 13 14 15 அண்ட் -16. 17லேருந்து -16 பண்ணால் 1ங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 1ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 24th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அதே போல் ஒரு நம்பர் லாங்கான நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒற்றைப்படை எண் மற்றும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண் கொண்டுள்ள அத்தகைய இரட்டைப்படை எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர், இந்த ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. பார்த்துடலாமா? எடுத்ததும் வந்திருக்கு. 9ங்கிறது ஆட் நம்பர், 8ங்கிறது ஈவன் நம்பர், 9ங்கிறது ஆட் நம்பர். வேற என்ன அந்த மாதிரி இருக்கு? 9 ஓகே 965ங்கிறது இருக்கு பாருங்க. 9 6ங்கிறது ஈவன் நம்பர், 5ங்கிறது ஆட் நம்பர். வேற ஏதாவது இந்த மாதிரி இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. 981. ஸோ 3 அந்த மாதிரி இருக்கு. வேற எதுவும் இந்த மாதிரி இல்லை தானே? வேற எதுவும் இல்லை, எல்லாமே ஈவன் நம்பர் பக்கத்துலேயே வருது. ஓகே, ஸோ 3 தான் அந்த மாதிரி இருக்குது. 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 25th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்ஸை மட்டும் எடுத்து எழுதிடலாமா? AYWU கொஸ்டின் மார்க். ரிவர்ஸ் ஆர்டரில் சால்வ் பண்ணிடலாம். யூக்கு அப்புறம் வியை ஜம்ப் பண்ணி W கொடுத்துருக்காங்க. டபிள்யூலேருந்து எக்ஸ் ஜம்ப் பண்ணி ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய்லேருந்து இசட் ஜம்ப் பண்ணி ஏங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து எஸ்லேருந்து டியை ஜம்ப் பண்ணி யூ கொடுத்துருப்பாங்களா? ஸோ இங்கே வர்றது எஸ்ங்கிறது வந்திருக்கும். ஃபஸ்ட் இதில் எஸ்ன்னு வர்றது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் மற்றதை பார்த்துடலாமா? ஆர், வி, இசட், டி அண்ட் கொஷின் மார்க். ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாமா? ஆர், யூ, விலேருந்து டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட்லேருந்து ஏபிசி, டிலேருந்து இஎஃப்ஜி. அப்போ இங்கே என்ன வரும்? ஹெச்ங்கிறது வந்திருக்கும். ஸோ செகண்ட் ஆல்ஃபபெட்டான ஹெச் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி, இசட், எக்ஸ், வின்னு சொல்லியிருக்காங்க. விலேருந்து டபிள்யூ ஜம்ப் பண்ணி எக்ஸ், ஒய் ஜம்ப் பண்ணி இசட், இசட்லேருந்து ஏ ஜம்ப் பண்ணி பி. அப்போ டிலேருந்து யூ ஜம்ப் பண்ணி விங்கிறது வந்திருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? எஸ்ஹெச்டி. கரெக்டாக போச்சா? அடுத்த கொஷின் 26th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் ஒரே போல் உள்ளது அப்படின்ட்டாலே குழுவில் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகியிருக்கு. பார்த்துடலாம். PQR அப்படியே ஜம்ப் ஆகி வருதா? அப்படியே தொடர்ந்து வருது.
ஆனால் ஆப்ஷன் பியில் பாருங்க எம்ஜேஓ. எம்ஜேஓனா ஜேலேருந்து கே சாரி தானே வருமா? ஜேலேருந்து கேஎல்எம். எம்க்கு அப்புறம் என் ஜம்ப் ஆகி ஓங்கிறது வந்திருக்கும். ஆப்ஷன் சியை பாருங்க ஹெச்இஜே. எஃப் ஜியை ஜம்ப் பண்ணி ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச்லேருந்து ஐ ஜம்ப் பண்ணி ஜே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. இது ரெண்டு கம்பேர் பண்ணுறப்பவே, இது மூணையும் கம்பேர் பண்ணுறப்பவே ரெண்டு இது சேமாக இருக்குது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஷின் 27th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் 2, 27, 63, 112, 176, question mark. ஸோ சீரீஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா? ப்ளஸ் 25, இங்கே ப்ளஸ் 36, இங்கே ப்ளஸ் 49, 112லேருந்து ப்ளஸ் 64, 176லேருந்து ப்ளஸ் 81 பண்ணியிருப்பாங்களா? எப்படி? 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் இஸ் 49, 8 ஸ்கொயர் இஸ் 64, 9 ஸ்கொயர் இஸ் 81. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாங்கன்னா 7ங்கிறது வருது. யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தாலே நம்மளால சால்வ் பண்ண முடியும். யூனிட் டிஜிட்டில் 7. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் 28th கொஷின்லையும் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. 94, 130, 179, 243, 324, கொஷின் மார்க். ஆட் பண்ணலாமா? ப்ளஸ் 36 ப்ளஸ் 49. சூப்பர். இதுவும் அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் வருது பாருங்கள். 6 ஸ்கொயர் இஸ் 36, 7 ஸ்கொயர் இஸ் 49. இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 64. 64னா 8 ஸ்கொயர், இங்கே 81, which is nothing but 9 ஸ்கொயர். அப்போ இங்கே ப்ளஸ் 100 பண்ணியிருப்பாங்களா? 10 ஸ்கொயர். அப்போ இங்கே 424ங்கிறது தான் ஆன்சர். 424 எங்கே வருது? ஆப்ஷன் ஏல வருது. சாரி, ஆப்ஷன் பியில் வருது. 424. ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 29th கொஷின். நம்பரும் ஆல்ஃபபெட்டும் கலந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் சீரீஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே எம்எம்ன்னு தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம செகண்ட் இது கண்டுபிடிச்சிடலாமா? செகண்ட் ஆல்ஃபபெட்டை வச்சு என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். சியோட பொசிஷன் வேல்யூ 3, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23. என்ன பண்ணியிருக்காங்க? +10, +10. அப்போ இங்கே ஒரு +10 பண்ணியிருக்காங்க. +10னா இங்கே 7ங்கிறது வந்திருக்கு, ஜிங்கிறது வந்திருக்கா? ஸோ இங்கே +10 பண்ணோன்னா 7, 10. 17th கொஷினில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? கியூங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியில் தான் கியூ வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஷின். இந்த செக்ஷனோட லாஸ்ட் கொஷின்ப்பா, பார்த்துடலாம். The digit of the number 56378492 are arranged in ascending order from left to right. ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாமா? அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 56378492. ஸோ இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை அரேஞ்ச் பண்ணிடலாம். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. 1, 2, 3 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஆர்டரில் அப்படியே வருது. இப்போ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த செகண்ட் டிஜிட் ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப செகண்ட் டிஜிட் எது? 8ங்கிறது தான் செகண்ட் டிஜிட்.
அண்ட் த செகண்ட் டிஜிட் ஃப்ரம் த ரைட்லேருந்து பார்க்குறப்ப செகண்ட் டிஜிட் இது 3ங்கிறது தான் செகண்ட் டிஜிட். என்ன சொல்கிறாங்க, ப்ராடக்ட் கூட்ட சொல்கிறாங்க. ப்ராடக்ட்னா எண்ணில் இருந்து இரண்டாவது மட்டும் பெருக்குக. கூட்டல்னா அடிஷனில் பெருக்குக. ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. 8 3s are 24. ஆமாவா? ஸோ 8 × 3 is 24. 24ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும், இல்லை உங்களுக்கு கிளாஸஸ் டைம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை கிளாஸ் இப்படி இருந்தால் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது கிளாஸஸ் உங்களுக்கு கொண்டு வரணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.